கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம் என்று கர்த்தருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 12வது வசனம். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நாம் விரும்புகிற ஒரு காரியம் நமக்கு கிடைக்கும்போது, நாம் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை நாம் சுதந்திரிக்கும் போது அது மிகுந்த ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதைத்தான் இங்கே ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சம் என்பது மிக ஆசீர்வாதமான ஒரு விருட்சம். அதற்கு ஒப்புமையாக ஒரு தேவ பிள்ளை விரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஜீவ விருட்சத்தை போன்ற ஒரு சந்தோஷம், ஒரு மன மகிழ்ச்சி வாழ்க்கையிலே உண்டாகும் என்பதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அப்போது காத்திருக்கிறது ஒரு மிக கடுமையான சவாலான ஒரு காரியம். ஆனால் பெற்றுக்கொள்வது மிக ஆசீர்வாதமான ஒன்று. ஆமீன். காத்திருந்து பெற்றுக்கொள்வது என்பது மிக மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம். அதை நெடுங்காலமாய் காத்திருப்பது, அநேக வருடங்களாக ஒரு ஆசீர்வாதத்திற்காக, ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு தேவைக்காக நாம் காத்திருப்போம் என்றால் அது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஏன்னா சோர்ந்து போக பண்ணும். ஆனால் அது கிடைக்கும் போது இருக்கிற சந்தோஷம் மிக மேன்மையானது என்பதை இங்கே சாலோமன் ஞானி அழகாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போது வாழ்க்கையிலே ஒன்றை அடைய வேண்டுமென்றால், ஒரு எதிர்பார்த்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை, விரும்புகிற ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சில காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆமென், அல்லேலூயா. சில காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து உலக பிரகாரமாக சில காரியங்களை நாம் விரும்பி அதை நாம் பெற்றுக்கொள்வதற்காக எவ்வளவோ காரியங்களை நாம் தியாகம் பண்ணுகிறோம். படிக்கிற ஒரு பிள்ளை தன்னுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணுகிறது. அவன் எல்லா நாட்களும் அவன் பள்ளிக்கூடத்திற்கு போக வேண்டும் என்று அவனுக்கு லீவ் எடுக்க முடியாது. அவன் விரும்பினபடி எங்கேயும் அவன் பிரயாணம் போக முடியாது. அவன் ஸ்கூலு படிப்பு அப்படி தான் இருக்க வேண்டும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் கூட அப்படி தான். எக்ஸாம் எழுதிவிட்டு விரும்பின ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க கொஞ்ச நாள். இப்போது எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதி காத்திருக்கிறாங்க. 10th 12th நீட் எக்ஸாம், அப்படி பல எக்ஸாம்கள் எழுதிவிட்டு ஒரு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறாங்க. விரும்பினது எப்போது வரும், விரும்பினது எது, எப்படியாகலும் நான் பாஸ் பண்ண வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும், ஜெயத்தை பெற்று அடுத்த வகுப்புக்கு நான் போக வேண்டும், இல்லை அடுத்த படிப்பு, இல்லை அடுத்த இந்த படிப்பை முடித்து நான் ஒரு வேலை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பத்தோடு காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருத்தல் கொஞ்சம் சோர்வை கொண்டு வந்தாலும் சில பிள்ளைங்க சில நேரங்களில் தோற்று போவோமோ என்கிறதான ஒரு வேதனையோடு இருப்பாங்க. சிலர் நன்றாக படித்து எழுதின பிள்ளைகள் தைரியத்தோடு அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. காத்திருக்கிற காலம் அவர்களுக்கு ரொம்ப கடினமாக தோன்றாது. ஏன்னா நான் நன்றாக படித்திருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும் என்கிறதான ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். இப்படி உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும்னா நம்ம அன்றாட தேவைகளை கொஞ்சம் சுருக்கி அதை தியாகம் பண்ணி சில காரியங்களை வெறுத்து அதற்காக பணங்களை சேமித்து ஒரு காரியத்தை நாம் என்ன செய்கிறோம், வாங்குகிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம், விரும்பினதை பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதற்காக என்ன தியாகம் வேண்டும் என்றாலும் நாம் உலக பிரகாரமாக செய்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவிடமிருந்து, கர்த்தரிடமிருந்து சில ஆசீர்வாதங்கள், நன்மைகள், விரும்பினதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் சில காரியங்களை வெறுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வசனத்தின் மூலமாக பேசுவாராக. ஆமென். அப்போது கர்த்தரிடத்திலிருந்து ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொண்ட நாம் ஒவ்வொருவரும் சில காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோம். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. நெடுங்காலமாக காத்திருக்கிறவர்கள், அநேக வருடங்களாக, அநேக மாதங்களாக, பல நாட்களாக, இப்படி பல லிஸ்ட்டில் எடுக்கலாம். இதில் காத்திருந்து இனி கிடைக்காது என்று சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற அநேகர் உண்டு. ஆமென், அல்லேலூயா. இன்னும் அநேகர் இல்லை, நம்பிக்கையோடு
காத்திருப்பாங்க. எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும், எனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், என்றைக்கானாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறவர்கள் உண்டு. நம்பிக்கை அற்ற நிலையிலே காத்திருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் எப்படி காத்திருக்கிறோம்? கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஏதாவது கிடைக்கும், நாம் விரும்புகிறது எனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருந்தால் அது ஏற்ற நேரத்திலே ஜீவ விருட்சம் போல நம்மை தேடி வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு சில காரியங்களை நாம் வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் சில காரியங்களை நம்மை விட்டு நீக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். இன்னென்ன காரியத்தை நீ வெறுத்து ஒதுக்கிவிடு, அப்போது நீ விரும்புகிறது உனக்கு கிடைக்கும். ஆமென். நம்ம படிக்கிற பிள்ளைகளிடத்தில் சொல்லுவோம், நீ படித்தது இதை விட இன்னும் கொஞ்சம் ஏழியராக காலையில் எழும்பி படி, இன்னும் கொஞ்சம் நன்றாக படி, இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து படி. படிக்கும்போது உனக்கு நீ நினைத்த மதிப்பெண் உனக்கு கிடைக்கும், நீ விரும்பினது உனக்கு வரும் என்று நம்ம பிள்ளைகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிறோம். அதே மாதிரி கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய நமக்கு கர்த்தர் சில நம்பிக்கையான வார்த்தைகளை, வசனங்களை பரிசுத்த வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்மளால் அதை நம்ப முடியலை, இது கிடைக்குமா கிடைக்காதா என்று. ஆமென். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை, நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். நம்பிக்கை அற்றவர்களாக அல்ல, நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். எத்தனை தான் வருடங்கள் ஆகட்டுமே, கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்கிறதான நம்பிக்கையோடு காத்திருப்போம். அந்த காத்திருக்கிற காலங்களிலே சில காரியங்களை நாம் நம்மை விட்டு அகற்ற வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24வது வசனத்தில் அதனுடைய 2வது பாகத்தில் பார்த்திங்கன்னா இயேசு சொல்லுவார், தன்னைத்தான் வெறுத்து. ஆமென். வேர்டை நான் எடுக்க விரும்புகிறேன். அந்த வசனம் முழுவதுமாக நான் எடுக்கவில்லை, அதில் இருக்கிற ஒரு வேர்டை நான் எடுக்க விரும்புகிறேன். தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவன் முதலாவதாக அவன் தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். எப்படி ஒரு மனிதன் தன்னை எப்படி வெறுக்க முடியும் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலன்னா, என்னை எப்படி வெறுக்க முடியும்? ஆமென். முதலாவது நான் என்கிறதான அந்த பெருமையின் ஆவி நம்மை விட்டு நீங்க வேண்டும். நான் என்னுடைய படிப்பு, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய அழகு, நான் நம்பி இருக்கிற மனிதர்கள், அல்லேலூயா, எனக்கு நான் படித்திருக்கிற படிப்பு எனக்கு கை கொடுக்கும் என்று அநேகர் சொல்லுவாங்க. கை கொடுக்கும், உண்மைதான். ஆனால் எல்லாவற்றையும் விட கர்த்தரை நாம் முன்னிறுத்தி செய்யும்போது கர்த்தர் தான் வாய்க்க பண்ணுகிறவர். ஆமென் ஹல்லேலூயா. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆமென். நமக்கானதை வாய்க்க பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்னதான் நம்ம செய்தாலும், எத்தனை தான் நாம் பிரயாசப்பட்டாலும் அதை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் வாய்க்க பண்ணாவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே நம்மை நாம் வெறுக்க வேண்டும். சில நேரங்களில் என்னால் இது முடியும், என்னால் இதை செய்ய முடியும், நான் நினச்சா இதை சாதிப்பேன், இப்பேற்பட்டதான அனுபவங்கள், என்கிட்ட பணம் இருக்கிறது, நான் இதை வைத்து எதையும் செய்வேன். இல்லை 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 தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிற்கும் கர்த்தரை நாம் முக்கியப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் என் கூட இருந்தால் நான் இதை செய்ய முடியும், நீர் எனக்கு சகாயராக இருந்தால், நீர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணினால் நான் இதை செய்ய முடியும், இதை தொடர முடியும், இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியும். ஆனால் நீர் என் கூட இருக்க வேண்டும், நீர் என் கூட இருந்து எனக்கு இதை வாய்க்க பண்ணி தாங்க ஆண்டவரே என்று கேட்கிற ஒரு அனுபவம், ஒரு தாழ்மையின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்மை வெறுக்கிற ஒரு அனுபவம். ஐஸ்வர்யத்தை நம்ம சம்பாதித்து கொள்ளணும்னாலும் கர்த்தர் அதற்கேற்ற பலனை தந்தால் தான் செய்ய முடியும். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு சம்பாதிக்க வேண்டும் என்றாலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை நான் தந்தால் தான் உன்னால் சம்பாதிக்க முடியும். அல்லாமல் உன்னுடைய பிரயாசத்தினாலேயோ உன்னுடைய பலத்தினாலேயோ நீ எதையும் செய்ய முடியாது என்று கர்த்தர் வசனத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும். அப்போது முதலாவதாக நம்மை நாம் வெறுக்கிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறதை அவர் தருவார். அவர் விரும்பாததை நாம் விட்டு விடும்போது, ஆமென் ஹல்லேலூயா, அவர் விரும்பாததை நாம் விட்டு விடும்போது, ஆமென், நாம் விரும்புகிறதை அவர் நமக்கு தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வேத வசனத்தில் இருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரம் 26, 27 வசனங்களில் பார்த்தீங்கன்னா அதில் கர்த்தர் சொல்லுவார், பெரியவனாக இருக்க விரும்பாதுங்க,
27வது வசனத்தில் வரும்போது முதன்மையானவனாக இருக்கவும் விரும்பாதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நாம் வெறுக்கிற அனுபவத்திற்கு நேராக வரும்போது இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். சில சுபாவங்கள், எல்லாவற்றிலும் நான் தான் பெரியவன், என்னால் முடியும், என்னால் எதையும் சாதிக்க முடியும், இந்த ஒரு தாட்டு நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொன்று, முதன்மையாக இருக்க விரும்பக்கூடாது. முதன்மையானவனாக இருக்க, எல்லாவற்றிலும் நான் தான் முன்னே நிற்கணும். ஒரு ஃபங்க்ஷனாக இல்லை, ஒரு காரியங்களா, சேச்சா இல்லை, எந்த ஒரு காரியத்திலும் நான் தான் எல்லாத்திலும் முன்னே இருக்கணும். எனக்கு தான் எல்லாம், எனக்கு போக தான் மிச்சம்தான் அடுத்தவங்களுக்கு, குடும்பத்தில் ஆகட்டும், சபையில் ஆகட்டும், சமூகத்தில் ஆகட்டும். அப்படி ஒரு தேவ பிள்ளை எல்லாவற்றிலும் நான் தான் முன்னே இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு தாட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுதான் நம்மை நாமே வெறுக்கிறதான ஒரு அனுபவம். ஆமீன். இதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆமீன். என்ன நம்ம பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் 43வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா, அதாவது மனுஷனால் வருகிறதான மகிமையை விரும்பக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷனை புகழ்கிறது, அந்த புகழ்ச்சி ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு இருக்கிற டேலண்டாக இருக்கலாம், நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற படிப்பினால் வந்ததாக இருக்கலாம், இல்லை அழகாக இருக்கிறேன்னு ஒருத்தன் சொன்ன உடனே அதில் ஒரு மேன்மை, படிச்சிருக்கிறேன்னு சொன்ன உடனே அதில் ஒரு மேன்மை, உலகத்தில் நல்ல ஐஸ்வர்யம், நல்ல வீடு, நல்ல பங்களா, நல்ல கார் எல்லாம் வச்சுருக்கீங்க, இதை பார்த்து வெல் செட்டில்டு அப்படி சொன்னோன்னே ஒரு பெருமை நமக்குள்ளே வரக்கூடாது. மனுஷன் நம்மை புகழ்கிற புகழ்ச்சியை நம்ம விரும்பக்கூடாது. அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக நாம் கடந்து செல்ல பழக வேண்டும். ஆமென். அது ஆவிக்குரிய காரியங்கள் ஆனாலும் சரி, பூமிக்கு எடுத்த காரியங்கள் ஆனாலும் சரி, தேவ பிள்ளைகள், ஆமென், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான ஒரு தேவ பிள்ளை, இதை அதிகமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. மற்றவர்கள் நம்மை புகழ்ந்தால் கூட அந்த இடத்துல நாம் தாழ்மையின் அனுபவத்தை அந்த இடத்துல காண்பிக்க வேண்டும். ஆமென். மனுஷனால் வருகிற மகிமையை நாம் விரும்பக்கூடாது, அதை நாம் வெறுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பார்த்தோம்னா, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, முற்காலத்திலே நாம் எல்லாரும் மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆமென். இங்கே மிக முக்கியமான ஒரு கருத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பதிவு பண்ணுகிறார். எபேசியருக்கு நிருபம் எழுதும்போது, நாம் மாம்ச இச்சையின்படி நடக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, மாம்ச இச்சையின்படி செய்ய நாம் விரும்பக்கூடாது. மனதும் மாம்சமும் எதை விரும்புகிறதோ அதை அடைய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு தேவ பிள்ளை விரும்பக்கூடாது. அப்படி நாம் விரும்பும்போது அந்த உலகத்தில் இருக்கிறதான ஆசை இச்சைகளை நாம் நிறைவேற்றும் போது நாம் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்பவில்லை. நம்முடைய இச்சையானது சில காரியங்களை, சில செயல்களை செய்யும்படியாக ஒரு மனிதனை தூண்டுகிறது. அது பாவமாக இருக்கலாம். ஆமென். கர்த்தர் விரும்பாத சில அருவருப்பான காரியங்களாக இருக்கலாம். ஆமென். அது எதுவாக இருந்தாலும் தேவ பிள்ளைகளே, அந்த நம்முடைய மனது விரும்புகிறபடி மாம்சத்திற்கு இடம் கொடுத்தால் அது ஒரு இச்சையாக அது வெளிப்பட்டு அது பாவமாக வெளிப்படுகிறது. அப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதை விரும்பாத மாம்ச இச்சை, மாம்சம் எதை விரும்புகிறதோ அதையெல்லாம் அந்த மாம்சத்திற்கு கொடுக்க வேண்டும். இந்த சரீரத்தை அலங்கரிக்க சில அலங்காரங்களை செய்ய வேண்டும் என்று மாம்சம் விரும்பும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி பண்ணினா நன்றாக இருக்குமே. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்பிரகாரமான சில அலங்காரங்களை பண்ணும்படியாக மாம்சம் விரும்பும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளை, ஹல்லேலூயா, அதெல்லாம் நான் சிலுவையில் அறைந்து விட்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறார் என்கிறதான ஒரு நல்ல ஒரு சிந்தனை, ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். ஒரு தெய்வ பயம் இருக்க வேண்டும். ஆமென். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற அழகு, ஹல்லேலூயா, அது இயற்கையாகவே அது மிக அழகான ஒரு தோற்றத்தை கர்த்தர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் சில காரியங்கள், ஆமென், மாம்சம் நமக்கு விரும்பும். ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது ஒரு அலங்காரம். ஆமென். சபையை விட்டு வெளியே போகும்போது ஒரு அலங்காரம். ஆமென். ஹல்லேலூயா. டபுள் ஆக்டிவ் எல்லாம் தெய்வ பிள்ளைகளுக்கு உகந்தது அல்ல. கல்யாண வீட்டிற்கு போகும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, சபைக்கு வரும்போது இன்னொரு விதமான ஒரு அலங்காரம். ஆமென். ஹல்லேலூயா. அது ஒரு பரிசுத்த அலங்காரம், சபைக்குள்ளே ஒரு பரிசுத்த அலங்காரம், வெளியே போகும்போது உலக பிரகாரமான மாம்ச
இச்சையை நிறைவேற்றுகிற ஒரு அலங்காரம். இது கர்த்தர் அருவருக்கிறார். இதை நாம் விரும்பக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. உண்மையிலே கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளை. ஆமென் ஹல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுவார், இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவே எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். ஆமென். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர் தெழுந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும், ஞான ஸ்நானத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உயிர்த்தெழுதலின் சாயல் நம்மளே வெளிப்பட வேண்டும். ஆமென். அதை கிறிஸ்து விரும்புகிறார். அதற்கு முன்னே நம்ம என்னென்னமோ அலங்காரங்களை பண்ணியிருக்கலாம். நம்முடைய சரீரத்திற்கு நம்முடைய மாம்சம் விரும்பினபடி என்னென்னமோ அலங்காரங்களை நீங்கள் பண்ணியிருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு தெய்வ பிள்ளை கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணின பின்பு, ஆமென், அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை அடைந்த ஒரு தெய்வ பிள்ளை. இந்த புறம்பான அலங்கரிப்புகள் நமக்கு தேவையில்லை என்று பேதுரு அப்போஸ்தலன் அழகாக எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. ஆகவே அப்பேற்பட்ட மாம்ச இச்சைகள், அதை ஒன்றொன்றாக சொல்ல நான் விரும்பவில்லை, எல்லாருக்குமே தெரிந்ததான விஷயங்கள் தான். இப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிறதான ஒரு தெய்வ பிள்ளை தன்னுடைய மாம்சம் விரும்புகிறதை நிறைவேற்ற ஒருபோதும் விரும்பக்கூடாது. கர்த்தர் அதை அருவருக்கிறார். ஆமென். கர்த்தர் அதை விரும்பவில்லை. இன்னும் நம்ம பார்த்தோம்னா சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 119வது சங்கீதம் 113வது வசனத்தில் வீண் சிந்தனைகள், அப்போது மாம்ச இச்சைகளில் அதற்குள்ளாக உட்படுகிறதான ஒரு காரியம்தான். ஆமென். வீண் சிந்தனை அது ஒரு முக்கியமான ஒரு மிக மோசமான ஒரு பாவ செயல். வீண் சிந்தனைகள். சிலவங்க சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது பல சிந்தனைகள் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து வெளிப்படும். ஆமென். மனிதனுடைய மூளை ஒரு நிமிஷத்தில் எங்கே வேணாலும் போயிட்டு வரும் சிந்தனையில். ஆமென். சிந்தனையில் எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், ஆனால் செயல்படுத்த முடியாது என்பதை நாம் புரிந்து இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. வீண் சிந்தனைகள் இருக்கும்போது அதை நிறைவேற்ற முடியாது. இப்படி நிறைவேற்ற துடிக்கிற பிள்ளைகள் தான் சில பாவங்களில் அகப்படுகிறாங்க, சில பிரச்சனைகளில் அகப்படுகிறாங்க. சிந்தனையில் பெரிய சிந்தனை, எண்ணம் பெருசு. ஆமென். ஆனால் செயல்படுத்த முடியாது, செயலிலே அதை காண்பிக்க முடியாது. அதனால் வீணான சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாம். அதை நாம் விரும்பாதபடி வெறுத்து விடுகிறது மிக அருமையான ஒரு விஷயம் என்று இங்கே நாம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் எழுதிய வீண் சிந்தனைகளை நாம் வெறுக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகளில் நம்ம பார்த்தோம்னா, நீதிமொழிகளில் மிக அழகான ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14-15 துன்மார்க்கருடைய பாதை அதை விரும்பாத, ஹல்லேலூயா, தீயோருடைய வழியை விரும்பாத, அதை வெறுத்து விடு, அதன் வழியாக போகாத, அதை விட்டு விலகி கடந்து போ. ஆமென். இன்றைக்கு அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே கூட சில சகோதரர்கள், சில சகோதரிமார்கள் சில தீயோருடைய துன்மார்க்கருடைய துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசித்து தான், அந்த தீயோருடைய வழியில் பின்தொடர்ந்து தான் பல பாவ சுபாவங்களுக்கு அகப்பட்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. அவங்களை தெரியாமலேயே பின் செல்கிறாங்க. ஆமென் ஹல்லேலூயா. அதை வெறுத்து விட வேண்டும் என்று நம்மோடு கூட இடைபடுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதை நாம் வெறுத்து விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை துன்மார்க்கருடைய பாதை, தீயோருடைய வழி, இதை விரும்பக்கூடாது. ஆமென். துன்மார்க்கமாக இருக்கிறது, கர்த்தர் விரும்பாத எல்லாமே துன்மார்க்கமானது தான். ஆமென். அதுதான் சங்கீதம் 1:1 நம்ம பார்த்தோம்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையை விரும்பாதீங்க, பாவிகளுடைய வழியில் நிற்காதீங்க, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரவும் விரும்பாதீங்க. ஆமென் ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் விரும்பாத சில காரியங்கள். இதை நாம் விரும்புவோம் என்றால், ஆமென், கர்த்தர் விரும்பாத காரியங்களை, இப்பேற்பட்ட அனுபவங்களை நம்ம விரும்பினா நம்ம எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு தடைபட்டு போகும். ஆமென். இன்னும் பல காலங்கள் நாம் கடந்து காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆமென் ஹல்லேலூயா. அதனால் இதை நாம் எவ்வளவு சீக்கிரமாக இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை வெறுத்து ஒதுக்கி விட்டு கர்த்தரை மாத்திரம் நோக்கி நாம் பார்ப்போம் என்றால், நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது ஜீவ விருட்சம் போன்ற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்மை வந்து சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் முக்கியமாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா, யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யோனா தீர்க்கதரிசி ஒன்றை விரும்பினார், சாவை விரும்பினார். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை சாவை விரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. சாவை விரும்பக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் நாம் பொறுமையோடு ஓட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டங்கள் ஓடி முடிக்க வேண்டியது விசுவாசத்தில் ஓடி முடிக்கணும். ஆமென் ஹல்லேலூயா. நாம் எப்படி ஓடி முடிக்க வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார்னு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்தது தான் தேவ பிள்ளைகளே. நல்ல
போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இங்கே தீர்க்கதரிசியாகிய யோனா சாவை விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரும்போது, வாழ்க்கையிலே சோதனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நாம் சோர்ந்து போய் நம்முடைய ஓட்டத்தை நாமே முடிக்க முற்படக்கூடாது. ஆமென். சாவை ஒரு தேவ பிள்ளை விரும்பக்கூடாது. நம்முடைய ஓட்டங்கள் விசுவாச ஓட்டமாக இருக்க வேண்டும். பாடுகள், பிரயாசங்கள் எல்லாம் வரதான் செய்யும். ஏன் தெரியுமா? நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்கள் நல்ல போராட்டத்தை போராடி மேற்கொண்டுதான் விசுவாச பாதையிலே ஜெயித்து ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அதை தான் நாமும் பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெரிய ஒரு டாஸ்க் அவருக்கு முன்னாக இருந்தது. அதெல்லாவற்றையும் அவர் ஜெயித்து அதெல்லாவற்றையும் கடந்து அவர் ஓடி முடித்து அவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் எல்லாரும் ஈவன் பரிசுத்தவான்கள் இருந்து, தீர்க்கதரிசிகள் இருந்து, ஹல்லேலூயா, அப்போஸ்தலர்கள் இருந்து எல்லாருமே மிக கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் ஒரு தேவ பிள்ளை எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் சாவை விரும்பக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. சாவை நாம் விரும்புகிறதை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தர் அதை விரும்பவில்லை. ஆகவே யோனாவை போல இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நம்முடைய மாம்சம் விரும்பும் சில பிரச்சனைகள், போராட்டங்களை பார்க்கும்போது இனி என்ன வாழ்க்கை, இதோடு எல்லாவற்றையும் முடித்து விடலாம் என்று இல்லை. ஹல்லேலூயா. நாம் தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற காலங்கள் மிக கடுமையான காலங்கள் தான். ஆமென். ஹல்லேலூயா. சோர்வடைய செய்யும் அது. ஹல்லேலூயா. நம்பிக்கையற்ற சூழ்நிலை போல இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே அஸ்தமித்தது போன்ற ஒரு நிலைமை தான் காணப்படும். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய காத்திருத்தல் நம்பிக்கையோடு இருக்கிறதா, இல்லை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிறோமா என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்திலே அதன் காலத்தில் தான் கர்த்தர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். நம்ம முந்தினோன்னு சொன்னால் அவர் முந்தி செய்கிறதும் இல்லை. நமக்கு அவசரம் என்று சொல்லி அவர் அதை அவசரப்பட்டு தருகிற தெய்வமும் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம பிந்தி போதும் என்று சொல்லி அவர் பிந்தி தருகிற தெய்வமும் அல்ல. அவர் ஏற்ற நேரத்திலே அதன் காலத்திலே எல்லாவற்றையும் குறித்த சமயத்திலே தருகிறதான தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே சில காரியங்களை நாம் வெறுத்து அதை விரும்பாமல் நாம் ஒதுக்கி விடும்போது நம்ம எதிர்பார்த்திருக்கிற சில நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா தூக்கத்தை விரும்பாத என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. அதை விரும்பினா தரித்திரனாவாய். ஹல்லேலூயா. அது உலக பிரகாரமான தூக்கமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய தூக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு தேவ பிள்ளையை சோர்வடைய செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவிக்குரிய தூக்கத்தில் தான் பெரிய சோர்வுகள் உண்டாகும். ஜெபிக்க முடியாது. ஏன்னா பல வருடங்களாக காத்திருந்து ஒரு ஆசீர்வாத நன்மை கிடைக்காமற் போகும்போது, விடுதலை கிடைக்காமற் போகும்போது ஆவிக்குரிய தூக்கம் தொற்றி கொள்ளக்கூடாது. ஆமென். நம்மளால் ஜெபிக்க முடியாது. திருப்பி தேவ சமூகத்திலே காத்திருக்கவும் முடியாது. நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலையை சத்துரு கொண்டு விதைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, காலங்கள் கடந்து போகிறது என்று சொல்லி ஹல்லேலூயா அதை விட்டு நம்ம எழும்பணும். தூக்கத்தை விட்டு எழும்ப வேண்டிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்க்கிற ஒன்றை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். ஆமென். ஹல்லேலூயா. இதையெல்லாம் நாம் விரும்பக்கூடாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டு சில காரியங்களை விரும்புவதற்காக கர்த்தர் சொல்லுவார். ஆமென். இந்த காரியத்தை நீங்கள் விரும்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. எதையெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார்னு பார்த்தீங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனத்திலே கர்த்தர் அவரை பின்பற்ற சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்ற விரும்ப வேண்டும். முதலாவது ஆண்டவரை நம்ம பின்பற்றணும். ஆமென். நம்மை ரட்சித்த இரட்சகர், நமக்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட அந்த இரட்சகரை நாம் விரும்பணும். விரும்பி பின் செல்ல வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை பின் செல்கிறது என்று சொன்னால் என்ன? அவருடைய சுபாவங்கள் நம்மளில் வெளிப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு வாசித்து அதன்படி நாம் நடக்கும்போது ஹல்லேலூயா, கர்த்தர் நாம் விரும்புகிறதை நமக்கு தர வல்லமை உள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக கர்த்தரை பின்பற்ற நாம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை வெறுக்கும்போது தான் ஒரு மனிதன் அல்லது ஒரு மனுஷி கர்த்தரை பின்பற்ற முடியும். உலகத்தையும் விரும்பி கர்த்தரையும் ரெண்டும் சேர்த்து பயணித்தால் ஹல்லேலூயா, 2 படகுலே கால் வைத்த அனுபவம் தான். ஆமென். அது ஒருபோதும் அக்கறையிலே கொண்டு போய் சேர்க்காது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள், நம்முடைய மாம்ச இச்சைகளை நாம் நிறைவேற்ற நாம் விரும்பும்போது கர்த்தர் நமக்குள்ளே வாசமாய் இருக்க முடியாது. நாம் இருக்க வேண்டிய சிலவற்றை வெறுத்துவிட்டு கர்த்தரை நாம் பின்பற்ற வேண்டும், பின் செல்ல வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கும்போது அதற்கான மாதிரிகளை கர்த்தர் அநேகம் வேத புஸ்தகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். அதெல்லாம் நான் எடுக்க விரும்பவில்லை, நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது. ஆகவே முதலாவதாக
கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை விரும்பினதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தரை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா, ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் முதல் பாகத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம நன்மையை விரும்ப வேண்டும், தீமையை வெறுத்து நன்மை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளை நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்ய தகுந்தவர்களுக்கு நம்ம செய்யணும். அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று பரிசுத்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தேவ பிள்ளை நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளை நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். வெறும் உபதேசம் மட்டும் அவர் செய்யல, எல்லா விதமான நன்மைகளையும் கர்த்தர் செய்தார். மிக முக்கியமாக இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை பார்த்திங்கன்னா, பூரண சற்குணராய் இருக்க விரும்ப வேண்டும், பூரண சற்குணனாய் இருக்க விரும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்துவை போல பூரண சற்குணர். ஆமென். இந்த உலகத்தில் யாருமே பூரணப்பட்டவங்க இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை தவிர யாரும் இல்லை. ஆனால் நம்மளால் இயன்ற வரைக்கும் நாம் ஒரு பூரண சற்குணராக இருக்க விரும்ப வேண்டும். அப்படி என்றால் என்ன என்று பார்த்தோம்னா, கிறிஸ்து என்னென்ன சுபாவங்கள், எப்படியெல்லாம் மனுஷங்களுக்கு நன்மை செய்தார், எப்படியெல்லாம் ஒரு மனிதனிடத்தில் அவர் நடந்து கொண்ட விதங்கள். ஆமென். தன்னை போல பிறனை அவர் நேசித்தார். நமக்கு அவர் சொன்ன கட்டளைகள் அதுதான். உன்னை போல நீ பிறனை நேசி. ஆமென். இது ஒரு பூரண சற்குணத்திற்கான ஒரு அடையாளம். ஆமென். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஒரு இடறி விழுந்தா அவனை தூக்கி விடுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பசியாக இருந்து அவனுக்கு ஆகாரம் கொடுன்னு சொல்கிறார். வஸ்திரம் இல்லாமல் இருந்து அவனுக்கு வஸ்திரம் கொடு என்று சொல்கிறார். சத்ரு பசியாக இருந்தால் கூட அவனுக்கு ஆகாரம் கொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கஷ்டப்படுகிறவங்களுக்கு நன்மை செய், உதவி செய்யன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது மாதிரி தான் கர்த்தருடைய காரியங்கள் எல்லாமே. ஒருவன் நமக்கு விரோதமாக எழும்பினா கூட அதை மன்னிக்க வேண்டும் என்று கிறிஸ்து சிலுவையிலே எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து கொடுத்தார், மாதிரியை காண்பித்து கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. நம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், அன்பு கூறுகிற சுபாவம் இருக்க வேண்டும், உதவி செய்கிற சுபாவம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவங்கள், கிறிஸ்துவின் சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் பூரண சற்குணராக மாற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது எழுதுவார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில், எல்லாவற்றுக்கும் மேலாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதெல்லாவற்றையும் நாம் விரும்பினாலும் மிக முக்கியமான ஒன்றை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் எழுதும்போது எழுதுவார், மேன்மையான பரம தேசத்தை விரும்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மேன்மையான பரம தேசத்தை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மேன்மையான பரம தேசத்தை, அந்த பரம கானானே இல்லை அந்த பரலோக ராஜ்யத்தை, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நமக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறதான அந்த ஸ்தலத்தை, அந்த வீட்டை நாம் விரும்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தெய்வ பிள்ளையுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். ஆமென். இதே எல்லாம் நாம் விரும்பும்போது இந்த உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ, ஆமென், எது நமக்கு இல்லாமல் இருக்கிறதோ, எதில் நம்ம குறைபட்டு இருக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அதை அவர் நமக்கு தருவார். நம்ம விரும்புகிறது, ஆமென், நம்ம எதிர்பார்க்கிற ஒன்று, ஆமென், நெடுங்காலமாக எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போது சில காரியங்களை வெறுத்து, சில காரியங்களை கர்த்தர் சொன்ன சில காரியங்களை நாம் விரும்பும்போது நம்ம விரும்புகிற ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்தில் நமக்கு தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த ஜீவ விருட்சத்தின் மேன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அப்படியானால் ஹல்லேலூயா, ஒவ்வொரு மாதமும் புது புது ஆசீர்வாதங்கள், புதிய புதிய நன்மைகள், புதிய புதிய பாதைகள், புதிய புதிய வாசல்களை கர்த்தர் திறந்து தர வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் விரும்பினது வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஹல்லேலூயா இந்த நாளிலே தேவ சமூகத்தில் என்னென்னமோ தேவைகளுக்காக அவங்க என்னென்ன தேவைகளுக்கு ஜெபிக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். நீண்ட காலமாக ஜெபித்து காத்திருந்து சொந்து போயிருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. சில காரியங்களை விட்டுவிடுங்க, சில காரியங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டு சில காரியங்களை விரும்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுங்க. அவர் என்ன வழிமுறைகளை வைத்திருக்கிறாரோ, வேதத்தில் என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அதன்படி நாம் பின்பற்றுவோம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை போல
பூரண சர்க்குணனாக இருக்க விரும்புவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த பரம தேசத்தை விரும்புவோம். இப்படி நாம் விரும்பும்போது, அந்த மேலானவைகளை நாம் நாடும்போது, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவைகள் தடைபட்டு இருக்கிறது. என்ன தடைபட்டு இருக்கிறதோ அதை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் விரும்பினது வரும். ஆமேன். ஹல்லேலூயா. விரும்பினது வரும். வேதம் ஒருபோதும் பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுவார், நான் இதை விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன். இப்பேற்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 132வது சங்கீதம் என்று நினைக்கிறேன். அதை நீங்கள் வீடுகளை வாசித்து பாருங்கள். 132வது சங்கீதத்தில் அதனுடைய 14வது வசனம் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இதயம் கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலமாக மாறட்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும், மாம்ச அழுக்கை, மாம்ச இச்சைகள், வீண் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிற எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிட்டு கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் வாசம் பண்ணுவார் நம்முடைய இருதயத்தில். இது நான் தங்கும் இடம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம்ம சூஸ் பண்ணுவார். நம்முடைய இருதயத்தை, யார் யார் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்திருக்கிறீங்களோ அந்தந்த இருதயத்திலே கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். ஆமென். யார் யார் வீடு பரிசுத்தமாக இருக்கிறதோ, ஆமென், அந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவார். இது நான் தங்குகிற இடம். நான் இதை விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. கர்த்தர் விரும்பி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆமென். விரும்பின கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாம் விரும்புகிற காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி தருவார். அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா, நெடுங்காலமாய் அப்பா அநேக தெய்வ பிள்ளைகள் அநேக தேவைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக காத்திருக்கிறாங்க. அப்பா, காத்து போய் இழைத்து போய் சோர்ந்து போய் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் விரும்பினது வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. விரும்பின காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சில தடைகள் ஆண்டவரே, வெறுக்க வேண்டிய சில காரியங்களை வெறுத்து விட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் விரும்பாததை எல்லாம் வெறுத்து விட்டு கர்த்தர் விரும்புகிற ஆண்டவரே உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அப்பா உம்முடைய பாதைகளிலே முன் செல்ல ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு இந்த வேத வசனம் ஊன்றுகோலாக மாறட்டும் தகப்பனே. ஆண்டவரே, சோர்ந்து போய் தளர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணி, ஆண்டவரே, நான் இதை விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, அவர்கள் விரும்பின ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஜீவ விருட்சம் போல வந்து வரட்டும் தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் விரும்பி எதிர்பார்த்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே கிடைக்கட்டும் கர்த்தாவே, கிடைக்கட்டும் தகப்பனே. அதற்காக ஆண்டவரே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அற்புத கிரியைகள் வெளிப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, ஒரு ஜீவ விருட்சம் போன்ற ஒரு அனுபவம் அப்பா, மாதந்தோறும் புதிய ஆசீர்வாதங்களை தெய்வ பிள்ளைகள் கண்டுகொள்ள, பெற்றுக்கொள்ள, சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும். கர்த்தர் அருவருக்கிற மாம்ச இச்சைகள் எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளிவிட்டு கர்த்தருடைய பாதையை பின்பற்ற, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்வீராக ஆண்டவர். அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு காத்திருக்கட்டும். நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை சத்துரு விதைக்கும் போது அது எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஆண்டவரே நம்பிக்கையோடு கர்த்தரிடத்திலே காத்திருந்து ஆசீர்வாதங்கள், நன்மைகளை சுதந்திரிக்கிற நாளாக இந்த நாள் மாறுவதாக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பீராக ஆண்டவரே. இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தினால நன்மையினாலும் வருஷிக்க பண்ணுகிற கிருபைக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஜீவ விருட்சம் போன்ற ஒரு சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்டாவதாக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கு உமக்கு நன்றி. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.